இங்கே வந்து சோயா மீட் அப்படி சொல்லுவீங்களா அல்லது சோயா அப்படின்னு சொல்லுவீங்களான்னு தெரியாது. இதுதான் ஐட்டம். இதை வந்து உடைச்சி நான் சுடுதண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே இவ்வளோ பெரிய பெரிய ஐட்டமாக இருக்குது. இங்கே எல்லாம் அடுத்து 2 அல்லது 4 வட்டி கட்டி நாங்கள் வந்து கறி சமைக்க போகிறோம். சமைக்கிறத காட்டுறேன், வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, இப்போ நான் வந்து கறி வைக்க போகிறோம். கறி வைக்கும் போது என்னென்ன திங்ஸ் எல்லாம் நான் இதில் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிடலாம். அதே நேரம் தேவையான பொருட்களை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கிடலாம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இந்த பொட்டில் தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கொள்வோம். சரி, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம். கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே சேர்க்க வேண்டியிருக்கும். என்ன, சோயா மீட் வதங்கணும். அதே நேரம் இதில் போடுற வெங்காயங்கள் கருவேப்பிலையில எல்லாம் வதங்கணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் வைக்கணும். வச்சு இதை நம்ம வதக்கிக்கிடலாம். வெந்தயம் வந்து ஒரு சின்ன கரண்டியில் உங்களுக்கு தேவை ஏற்படுற அளவுக்கு போட்டுக்கொள்ளலாம். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதுக்கேற்ற வகையில் நீங்கள்